கர்த்தரும் ரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் சகோதரன் ஜோஷ்வராஜா. இந்த நாளின் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மண்மானோர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் யாவரையும் பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீ தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கும்போது, அவரை நோக்கி நீங்கள் விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் நீக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசத்தோடு நீ செபம் செய்யும் பொழுது உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது கேட்கப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. கண்களை மூடி நாம் செபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நண்புக்காக நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்களப்பா. உடைய வார்த்தையின்படி அந்த நாளிலே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரை நீ ஆற்றி தேற்றி அரவணைத்தோடைய கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் போக்கி அவளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. அவள் என்ன காரியத்துக்காக கண்ணீர் வடித்து கலங்கி கொண்டிருந்தாலும் அந்த கண்ணீர்கள் இந்நாளிலே துடைக்கப்படுவதாக ராஜா. அவருடைய கலக்கங்கள் மறைவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொட்டு ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் துதி கன மகிமையெல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus. ஆமென், ஆமென்.